இன்னைக்கு 44வது ஐபிஎல் ஆட்டம் ரொம்ப முக்கியமான ஆட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட முக்கியமான ஆட்டத்தை கொல்கத்தா ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளும் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பரபரப்பாக மோதிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட்டு கடவுள் இருக்காண்டா சிஎஸ்கே அணியை காப்பாற்ற அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட்டு இந்த ஆட்டத்தின் முடிவில் நடந்திருக்கு. அதாவது யாருமே எதிர்பார்க்காத விதமாக மழை வந்து தற்போது இந்த ஆட்டத்தில் ட்ரா ஆக வச்சு நம்ம சிஎஸ்கே அணி அதே போல பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே இருக்கிற மற்ற அணிகள் எல்லாருமே மேலே எழும்பி வரதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தற்போது பாயிண்ட்ஸ் டேபிளில் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணது பஞ்சாப் கிங்ஸ் அணி தான். வழக்கம் போல அவங்களுடைய அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாங்க. ஆர்யா 69, பிரப்சிம்ரன் 83 ரன் அடிச்சிட்டாரு. பயங்கரமாக ரிவர்ஸு பேக்கு சைடுன்னு எல்லா பக்கமும் சிக்ஸர்களை பறக்க விட்டு 83 ரன் அடிக்க அடுத்ததாக வந்த ஸ்ரேஷ் ஐயர் ஒரு 25, மேக்ஸ்வெல் 7 ரன் தான் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இதன் காரணமாக 20 ஓவருக்கு 4 விக்கெட்டை மட்டுமே இழந்து 201 ரன்கள் எடுத்துட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி. இப்படி இருக்க இந்த டார்கெட் கண்டிப்பாக ரொம்ப பெரிய கஷ்டமான டார்கெட். எப்படி நம்ம அடிக்க போகிறோமோ அப்படின்னு பேட்டிங் பண்ண வந்த கேகேஆர் அணி ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் விளையாண்டாங்க. 7 ரன் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. திடீர்னு அப்போ பயங்கரமாக புயல் காற்று, மழை, சூறாவளி காற்று அப்படியெல்லாம் வீசி ஆட்டத்தை கம்ப்ளீட்டாக அடுத்த கட்டமாக நடத்த முடியாத அளவுக்கு பெரிய மழை, பெரிய காற்று, சூறாவளி காற்று எல்லாமே அடித்து மேட்சை கொஞ்ச நேரம் தடைப்பட வச்சிருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு மழை விட்டிருந்தாலும் ஆட்டம் துவங்குவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் திரும்ப மழை விட்டு பெய்ய கடைசியாக இரவு 11 மணி ஆயிடுச்சு. மீண்டும் மேட்ச் துவங்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இல்லை. அதனால கம்ப்ளீட்டாக மேட்ச் கால் அவுட், ஆட்டம் ரத்து அப்படிங்கிற முடிவை அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே இருக்கிற எல்லா அணிகளுக்குமே ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியை அள்ளி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 8 புள்ளிகள் கிடைச்சிருக்கும். ஆனால் ஆட்டம் ரத்து ஆகியிருக்கிறதால 7 புள்ளி மட்டும்தான் கேகேஆர் அணிக்கு கிடைச்சிருக்கு. அதே போல பஞ்சாப் அணி அவங்க எப்படி பயங்கரமா விளையாண்டுட்டு வராங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்ச்ல மட்டும் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா 12 புள்ளிகள் கிடைச்சிருக்கும். புள்ளி பட்டியலில் மேலே எகிரி போயிருப்பாங்க. ஆனால் மேலே போக முடியாமல் 11 புள்ளிகளோட 12 புள்ளி கிடைக்க வேண்டிய இடத்துல 11 புள்ளி தான் பஞ்சாப் அணிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கும் அடி 11 புள்ளிகளோட, அதாவது முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் போக முடியாமல் கேகேஆர் அணி அதே போல் பஞ்சாப் 2 பேருமே வசமாக 2 கட்டான இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால நம்ம சிஎஸ்கே அணி அடுத்தடுத்த ஆட்டம் ஒருவேளை ஜெயிச்சாதான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிக்கிற நிலைமையில இல்லை. ஒருவேளை ஜெயிச்சு வந்தாங்கன்னா அதிகபட்சம் சிஎஸ்கே அணி 14 புள்ளிகள் எடுக்க முடியும். ஸோ பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா அவங்க 13 புள்ளிகளோட அவங்க ஒரு வேளை நின்றுட்டாங்கன்னா அதே போல் கேகேஆர் அணி அவங்க கூட எடுத்துக்கலாம். 13 புள்ளிகளுக்கு மேலே இவங்க 2 பேரால் கடந்து போக முடியலனா நம்ம சிஎஸ்கே அணி, நம்ம சிஎஸ்கே மட்டும் கிடையாது, கீழே இருக்கிற எல்லா அணிகளுமே 14 புள்ளிகள் எடுக்கும் பட்சத்தில் அவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு, அதாவது பிளே ஆஃபுக்கு உள்ள எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது மேட்ச் இந்த ஆட்டத்தில் மழையால் ரத்து ஆகியிருக்கிறதால நம்ம சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சோம். ஆனால் எங்கேயோ தூரத்தில் ஒரு சின்ன ஒலி பிளே ஆஃப்கான வாய்ப்பு நம்ம சிஎஸ்கே அணிக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனியாச்சும் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறாங்களா, அந்த சின்ன ஒலி வட்டத்தை பிடிச்சி நம்ம சிஎஸ்கே மேலே வர பார்க்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.